ஆசீர்வாதமாக மாறிய செல்வந்தர் ஜான் டி ராக்ஃபெல்லரின் சரித்திரம். உலகத்தின் சிநேகிதரும் அழிவின் பாதையும். ஆரம்ப நாட்களில் ஜான் என்னும் இளைஞன் தன் கரங்களில் வலிமையையும் மனதின் உறுதியையும் நம்பி உழைத்தான். இளமையிலேயே ஒரு அடிமையைப் போல தன்னை வருத்தி கொண்டு செல்வத்தை திரட்டுவதையே தன் வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தான். அவனது 33வது வயதில் $1 மில்லியன் 53வது வயதில் உலகின் பெரும் செல்வந்தர் என்ற பெயரையும் பெற்றான். ஆனால் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்ட அந்த மனுஷன் தன் ஆரோக்கியத்தையும் ஆத்தும சமாதானத்தையும் இழந்து போனான். அலோபீசியா என்னும் வியாதி அவனை வாட்டியது. தலைமுடி கொட்டி புருவங்கள் மறைந்து ஒரு மம்மியைப் போல காட்சியளித்தான். வாரத்திற்கு $1 மில்லியன் சம்பாதித்தாலும் ஒரு துண்டு பிஸ்கட்டையும் பாலையும் தவிர எதையும் உண்ண முடியாத அளவுக்கு அவனது உடல் நலிவுற்றது. அவன் சேர்த்த செல்வம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, மாறாக உயிருக்கு பயந்து பாதுகாவலர்களோடு வாழும் சிறை கைதியாக அவனை மாற்றியது. மனம் திரும்புதலும் புதிய வாழ்வும். மரணப்படுக்கையில் இருப்பதாக உலகம் எண்ணிய அந்த இருண்ட இரவுகளில் ஜான் ஒரு சத்தியத்தை கண்டடைந்தான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன் என்ற உண்மையை அவன் உணர்ந்தான். தான் சேர்த்த கோடிக்கணக்கான பணம் ஒரு சிறு காசை கூட மறுமைக்கு கொண்டு செல்ல உதவாது என்பதை அறிந்தபோது அவனது இருதயம் மாறியது. சுயநலம் என்னும் பழைய மனுஷனை கலைந்துவிட்டு பிறருக்கு கொடுக்கும் புதிய மனுஷனை தரித்து கொண்டான். தன் செல்வத்தை ராக்ஃபெல்லர் அறக்கட்டளையாக மாற்றி மருத்துவமனைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வழங்கினான். பென்சிலின் மற்றும் பல மருந்துகளின் கண்டுபிடிப்புக்கு அவனது தாராள குணம் வித்திட்டது. கொடுக்கப்பட்ட நன்மையும் நீடித்த வாழ்வும். அதிசயமாக அவன் பிறருக்காக வாழத் தொடங்கிய போது அவனது நோயில் மறைந்தன. தூக்கமில்லாத கண்களுக்கு தூக்கம் வந்தது. கசப்பான உள்ளம் அன்பினால் நிறைந்தது. 54வது வயதில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் கணித்த ஜான், இறைவனின் கிருபையால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தினாலும் 98 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்ந்தார். வேத வசனம். இந்த கதையின் சாராம்சத்தை விளக்கும் மிக பொருத்தமான வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்த நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8ஆம் அதிகாரம் 35-36வது வசனம். பாடத்தின் சுருக்கம். சுயநலம் மரணத்தை கொண்டு வரும். நமக்காகவே சேர்க்கும் செல்வம் நம்மை மூச்சு திணற செய்யும். கொடுத்தல் வாழ்வை தரும். நாம் எப்போது பிறருடைய கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம் காயங்கள் ஆற்றப்படுகின்றன. மெய்யான செல்வம். பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நற்கிரியைகளே அழியாத செல்வம். ஆமென்.